எப்படி வர? நம்ம நதி பிராண்ட் அப்பளத்துக்கு விளம்பரம் பண்றதுக்கு சூப்பரான ஒரு மாடல் கிடைச்சிட்டாரு. அதான் உடனே உங்க எல்லார்கிட்டயும் சொல்லி உங்க எல்லாருடைய ஒப்பீனியனையும் கேட்கலான்னு வந்திருக்கேன். சூப்பர்க்கா. ப்ரொஃபஷனல் மாடலா? அப்படியும் வச்சுக்கலாமே. ஏய், ப்ரொஃபஷனல் மாடல்ல நிறைய செலவாகுமே. நிறைய செலவாகுமா? ஐயோ, செலவு ரொம்ப ஆகும்னா அதெல்லாம் வேணாம் காவேரி. செலவே இல்லாத ஒரு மாடலை தான் நான் செலக்ட் பண்ணிருக்கேமா. கம்ப்ளீட்லி ஃப்ரீயாவே பண்ணி தருவாரு. ஃப்ரீயாவா? யாராவது புது மாடலாக்கா? வாய்ப்பு தேடுறதுக்காக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்க்கு ஒத்துக்கிட்டாங்களா? புதுசுதான், ஆனா நீ சொன்ன மாதிரி இல்ல. நானா தான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். விஷயம் இன்னும் அந்த மாடலுக்கே தெரியாதுன்னா பாத்துக்கோயேன். அவரை வச்சு நம்ம போட்டோ ஷூட் பண்ணா நம்ம அப்பளும் இன்ஸ்டன்ட்டா ஹிட் ஆகும்னு எனக்கு தோணுது. சரிடி, மாடல் கிடைச்சிருச்சு, ஓகே. ஆனா அத ஷூட் பண்றதுக்கு போட்டோகிராஃபர் வேணும்ல? ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்ம ப்ராடக்ட்க்கு நான் தான் போட்டோகிராஃபர். நீயா? ஏண்டி, அவன் நல்லதானே போட்டோ எடுப்பா? போட்டோ யார் வேணாலும் எடுக்கலாம் பாட்டி. ஆனா ப்ரொஃபஷனல் எடுக்கிற மாதிரி வருமா? வேணும்னா அது கூட ஃப்ரீயா பண்ணி தர மாதிரி நமக்கு தெரிஞ்ச போட்டோகிராஃபர் கிட்ட கேட்கலாம். தெரிஞ்ச போட்டோகிராஃபரா? நீ யார மைண்ட்ல வச்சுட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க இப்போ? நான் அப்படிலாம் யாரையும் மைண்ட்ல வச்சுட்டுலாம் சொல்லல. ஃப்ரீயா மாடல் கிடைச்ச மாதிரி போட்டோகிராஃபரும் ஃப்ரீயா கிடைச்சா நல்லா இருக்கும்ல, அதனாலதான் சொல்றேன். அதெல்லாம் யாரும் தேவையில்ல, நானே நல்லா தானே எடுப்பேன். இந்த எடிட்டிங் ப்ராசஸ்க்கு மட்டும் நம்ம ஹெல்ப் வாங்கிக்கலாம். ஓகே காவேரி, போட்டோ நீ எடுப்ப. ஆமா, ஆனா நீ சொன்ன அந்த மாடல் யாருன்னு சொல்லவே இல்லையே. அக்கா, அந்த மாடல் யாருன்னு நீ சொல்லுக்கா. சொல்றேன். அந்த மாடல் கண்டிப்பா ஒரு பையனா தான் இருக்கும். நான் கெஸ் பண்ணிட்டேன். என்னோட கெஸ்ஸிங் சரியா இருக்கா? கரெக்டா தாண்டி கெஸ் பண்ணிருக்க. சூப்பர். யாருக்கா அது? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள் தான். தெரிஞ்சவரா? எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளா? யாரடி அது? யாரு? தி கிரேட் மிஸ்டர் விஜய்.